அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க தேசிய கொடி, தேசிய கீதம் அதை வந்து மதிக்கணும். ஒவ்வொரு குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன அவங்களோட கடமை என்னன்னா, தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் வந்து மதிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து 51(a)ல ஏ. அடுத்து 51(a)ல பி என்னன்னா, எல்லாருக்குமே இந்த குடிமக்கள் எல்லாருக்குமே வந்து விடுதலை போராட்ட உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 51(a) சில வந்து இறையாண்மையை வந்து காப்பாற்ற வேண்டும், இறையாண்மையை வந்து காப்பாற்றணும். அடுத்து 51(a)ல டி 4வது கடமை என்ன அப்படின்னாக்க, நாட்டை பாதுகாக்க தேச சேவை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு போர் ஏதோ ஒன்று வருது நம்ம நாட்டில் அப்படின்னாக்க, தேச சேவை வந்து செய்ய தயாராக இருக்கணும் ஒவ்வொரு குடிமகனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 51(a)ல ஈனா 5வது கடமை, பெண்களுக்கு எதிரான செயல்களை வந்து கைவிடணும், பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கணும். அது வந்து ஒவ்வொரு குடிமகனோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு 5வது கடமையாக சொல்கிறாங்க. அடுத்து 6வது கடமை வந்து நாகரிகங்கள், நம்மளோட பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நாகரிகங்களை வந்து மதிக்கணும்.